ஹாய், கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஈஸியான க்ளீனிங் டிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி குட்டி கிரைண்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். முன்னாடிலாம் ரொம்ப பெரிய கிரைண்டர் வச்சுருப்போம். அதில் அந்த கல்லை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி அரைக்கிறதே ரொம்ப பெரிய வேலை, இடமும் அதுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போ இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸி, ஹேண்டலிங்க்கு ஈஸி அப்படின்றதுனால மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி குட்டி கிரைண்டர் தான் வச்சுருக்கோம். இந்த கிரைண்டர் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இதில் இருக்கிற பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம மாவு அரைக்கும் போது என்னாகும் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன ஏரியாலலாம் மாவு நல்லா ஒட்டிக்கும். இதிலே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கல்லோட இடையில இருக்கிற கேப்லலாம் மாவு நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரியே அந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த அரைக்கிற இடம், அதுலேயும் மாவு நிறைய ஒட்டிக்கும். அப்புறம் இந்த கிரைண்டரோட பேக் சைடில் இருக்குல்ல, இந்த கேப்லேயும் மாவு நிறைய ஒட்டிக்கும். இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் நம்மளோட கை ஃபுல்லாக ரீச் ஆகாததுனால க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வாஷ் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. இப்போலாம் அந்த மாதிரி கிரைண்டர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போது மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், கிரைண்டர்லேயே தண்ணியை ஓட விட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த டூத் ப்ரஷ் வச்சு எங்கெல்லாம் மாவு நல்லா ஒட்டிகிட்டு இருக்கோ, அதாவது நம்ம கையால் ரீச் பண்ண முடியாத இடத்துலலாம் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விடணும். ஸோ டூத் ப்ரஷ்ன்றதுனால இந்த மாதிரி நம்ம கை ரீச் ஆகாத இடத்துக்கு கூட ஈஸியாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். நல்ல டீப்பாக ரூட் வரைக்கும் போயிட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். இந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூ, அப்புறம் கிரைண்டரோட 2 சைடில், அந்த ஸ்டோனுக்கு 2 சைட்லேயும் இருக்கு இல்லையா ஒரு நாபு மாதிரி, அந்த எல்லா சைட்லேயுமே எங்கெங்கெல்லாம் குட்டி குட்டி கேப் இருக்கோ எல்லா இடத்துலையுமே இந்த டூத் ப்ரஷ் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நல்லா எல்லா இடமும் நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே மாவு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சும்மா தண்ணி விட்டு வாஷ் பண்ணோனாலே கிரைண்டர் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. கல்லில் கையை வச்சுலாம் தேய்ச்சிட்டு இருந்தோம்னா சில சமயம் காயாகவும் வாய்ப்பு இருக்குது. டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது இந்த எந்த டென்ஷனுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஈஸியாக சட்டுன்னு க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சாச்சு. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ முன்னாடி இந்த கேப்லலாம் மாவு நல்லா ஒட்டியிருந்தது இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ எந்தெந்த குட்டி குட்டி கேப்லலாம் மாவு ஒட்டிகிட்டு இருந்ததோ அது எல்லாமே நீட்டாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இந்த பேக் சைட்லேயும் அந்த மாவு நல்லா டீப்பாக உள்ளே போயிருக்கும் இல்லையா, அதுவும் ப்ரஷ் வச்சு தேய்ச்சதுனால நல்லா கம்ப்ளீட்டாக நீட்டாக க்ளீன் ஆகிருக்கும். எல்லா சைட்லேயுமே எங்கெங்கெல்லாம் குட்டி குட்டி கேப்லலாம் மாவு இருந்ததோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். அதுவும் அதிக கஷ்டப்படாமல் நம்மளோட குட்டி டூத் ப்ரஷ் வச்சு. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக நீங்களும் உங்களோட கிரைண்டரை க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் பாருங்கள். உங்கள் ஆதரவை கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொடுங்க.